அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது இந்த 2017ஆம் ஆண்டில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடப்பதற்கான தடை தொடர்ந்து நீட்டித்து வருவதால் நாம் மாணவர்களாகிய இளைய சமுதாயத்தை சார்ந்த நாம் போராட்டக் களத்தில் குதிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தற்பொழுது இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் இந்த முறை ஜல்லிக்கட்டு நடைபெறுமா என்ற ஒரு மாபெரும் கேள்வி எழுந்துள்ளது. இந்த முறை நடைபெறும் என்று விடையாக அமைய நாம் அனைவருமே விரும்புகிறோம். ஆனால் அது வெறும் போராட்டத்தின் மூலம் மட்டும் சாத்தியப்படாது. காரணம், சட்டத்தின் மூலம் விதிக்கப்பட்டுள்ள அந்த தடையை உடைத்தெறிய சட்டமே தான் உதவி செய்யும். நாம் சட்டத்தை பயன்படுத்தித்தான் இதை கடந்து வர வேண்டும். போராட்டங்களின் மூலம் அனைத்தையும் சாதித்துவிட முடியும் என்று நாம் நம்புகிறோம். அதே சமயம் சட்டம் என்று இருப்பதன் காரணமாக சுப்ரீம் கோர்ட்டின் சட்டத்திற்கு எதிராக நம்மால் செயல்பட முடியாது என்று ஒரு கருத்தும் பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் இங்கு அந்த சட்டத்தை கடந்து வர நமக்கு ஒரு வழி உள்ளது. அது என்ன என்று நான் உங்களிடம் பதிவு செய்ய விரும்புகிறேன். தற்பொழுது ஜல்லிக்கட்டிற்கு தடையாய் இருப்பது காளைகளை சில ஆண்டுகளுக்கு முன் மத்திய அரசாங்கம் காட்சிப்படுத்தப்படாத விலங்குகளின் பட்டியலில் இணைத்துள்ளது. இதுவே ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு தடையாக உள்ளது. நாம் தற்பொழுது இதை என்ன என்று தெளிவாக அந்த சட்டத்தை படிக்க வேண்டும். அதில் என்ன உள்ளது என்றால், காளைகளானது காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகளின் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளதன் மூலம் பொது நிகழ்வுகளில் காட்சிப்படுத்தப்படக்கூடாது என்று சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது ஜல்லிக்கட்டு என்பது நமது பாரம்பரியம், வீரத்தின் அடையாளமாகவும் 2000 ஆண்டுகளாக தொடர்ந்தும் நடந்து வருகிறது. ஆனால் வாடிவாசலில் நடந்து வரும் ஜல்லிக்கட்டு என்பது இன்றைய நிலைப்படி ஒரு பொது நிகழ்வாக கருதப்படுகிறது. நமக்கு இந்த ஆண்டு எந்த தடையுமின்றி ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும். அதற்கு ஒரே வழி, சட்டத்தை சட்டத்தாலேயே உடைத்து, தடைகளை உடைத்து கடந்து வருவது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த முறை இது ஒரு பொது நிகழ்வாக இல்லாமல் ஒரு இளைய சமுதாயத்தின் எழுச்சியாக ஒரு தனிப்பட்ட நிகழ்வாக நடைபெற வேண்டும். இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற பல்வேறு தனிப்பட்ட நபர்கள் உதவிகளை செய்ய தயாராக உள்ளனர். இதன் மூலம் இந்த ஜல்லிக்கட்டு இந்த முறை வாடிவாசலில் நடைபெறுவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்ற சூழ்நிலை நிலவி வருவதால், ஒரு தனியார் இடத்தில், அதாவது a proper fenced compounded private place, அப்படி ஒரு இடத்தில் ஒரு ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு தேவையான அளவு உள்ள ஒரு தனிநபரின் இடத்தில் இந்த ஜல்லிக்கட்டு இந்த முறை நடத்தப்பட முடியும். சட்டத்தின் படி இது முடியும். இதை நாம் பயன்படுத்த வேண்டும். போராட்டங்களின் மூலம் வெற்றி காண்பதைப் போலவே சட்டங்களில் உள்ள வெற்றிடங்களை நிரப்பியும் நாம் வெற்றி காணலாம். அதனால் இந்த முறை நாம் இந்த வழியை பயன்படுத்தி ஜல்லிக்கட்டு எந்தவித இடையூறுமின்றி நடைபெற நாம் வழிவகை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.